ஓகே சார், என்ன வேலை முடிச்சிடறேன் சார். ஏன் நினைக்கிறேன் அது லீவ் சார். சார் முடிச்சு சார். அந்த வேலை முடிச்சிட்டியா? முடிச்சு சார். இந்த வேலை முடிச்சிட்டியா? முடிச்சு சார். முடிச்சு. என்ன எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்றான். அங்கே பாரு அடுத்து தெரியுது பாரு, அங்கே மாப்பிடு சார். அது என் வேலையே இல்லையா சார்? அப்புறம் ஏன் எங்கே நிற்கிறா சார்? நாளைக்கு நியூ இயரு. ஓ நியூ இயரா? அது இல்லை சார். நீ வேலையை பார்ப்போம். அது இல்லையா? வாட்ஸ்அப் பண்ணுப்பா, அந்த வேலையை பார்ப்போம். அதுவும் இல்லை சார். அதுவும் இல்லைன்னா ஏன் எங்கே நிற்கிறா? 2 நாள் லீவ் வேணும் சார். எனக்கே இந்த ஆஃபீஸில் 2 நாள் லீவ் தர மாட்டாங்க. உனக்கு எப்படி எனக்கு தருது? லீவ் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வேலையை பார்ப்போம். அப்படிப்பட்ட வேலை எனக்கு சார். தம்பி ஃபோன் எப்படி இருக்கு சார்? கேமரா எப்படி இருக்கு? பக்காவா இருக்கு சார். டிஎம்ஐ கட்டினா மூடி திந்த வரைக்கும் இருக்கு. தம்பி வண்டி எப்படி இருக்கு? பக்காவா இருக்கு சார். மைலேஜ் எப்படி சூப்பரா இருக்கு சார். இப்போ இஎம்ஐ கட்டினா மூடி திந்த தம்பி. அண்ணா யாரா நீங்க? இன்னுமா எனக்கு தெரியல. அண்ணா 7 நாள் புள்ளிங்களா? ஆமாடா தம்பி, அக்கௌண்ட்ல காசை வச்சுக்கடா. அதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கேண்ணா. 2 நாள் இருக்குடா. கட்டலாம் என்ன பண்ணுவோம் தெரியல. என்ன பண்ணுவீங்க? என் ஃபோட்டோவும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோட்டோவையும் மார்க்கிங் பண்ணி பப்ளிக்கில் போடுவீங்க, அதானே பண்ணுவீங்க? எனக்கு தான் ஆளே இல்லையே. உனக்கு தான் ஆள் இல்லைன்னு எனக்கு ஆரம்பத்திலே தெரியுதா தம்பி. உன் ஃபோட்டோவையும் உன் ஃப்ரெண்டு ரஞ்சித் ஃபோட்டோவையும் மார்க்கிங் பண்ணி போடுவோம்டா. கலை நீ தாண்டா, வானவில் பேர் டெண்டிங்ல இருப்ப நீ தாண்டா. நான் கையெடுத்து கும்புற 2 நாள் காசு கொடுத்துறேண்ணா. தம்பி வேலையை விட்டு நின்றுட்டியாப்பா? ஐயா யாரையா நீங்க? தம்பி நான் தான் உன் சொந்தக்காரன். இப்போ வேலையை விட்டு நின்றுட்டே இல்லை, உனக்கு அந்த பிள்ளைக்கு தொடர்பு இருந்துச்சு, அதனால தான் கம்பெனிலேயே உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டான்னு சொல்லிட்டு 4 பேர்த்திட்ட நான் சொல்லுவேன்டா. ஐயா நான் இன்னும் வேலையை விட்டு நிற்கலைங்கய்யா. அப்போ நின்னா என்கிட்ட சொல்கிறியா? சொல்கிறேன் ஐயா, கொஞ்சம் இப்படி வாங்கய்யா. இங்கேயா? அங்கதான் அப்படியே திருங்க. இவனெல்லாம் யாரா உள்ள விட்டது? தம்பி நாளைக்கு சார்பா 7 மணிக்கு முன்னாடியே இருப்பேன்.